SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரசியல்வாதி ஒருவர் சுட்டுக்கொலை. சிறையிலுள்ள அரசியல்வாதிகளுக்கு நிலவும் ஆபத்து அதிர்ச்சி தகவலை வழங்கிய துமிந்த திசாநாயக்க. இறக்குமதி செய்யப்படும் 3 உணவுப் பொருட்களுக்கு வரி. ஹரணியை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ள அனுரா. சீனாவுடனான அமெரிக்காவில் வர்த்தக போர் ட்ரம்பின் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். மேகுட பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஹோஹாகம பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் சாந்த முதுன்கொட்டுவ உயிரிழந்துள்ளார். குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபர் 46 வயதுடையர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சாந்த முதன் குடும்பம் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது காரில் வந்த கும்பல் அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியுள்ளது. மேலும் அவரது சடலம் கோகாகம மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டமைக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் நிலத்தகராறுகள் தொடர்பாக சாந்த தொம்கொடுவ பலமுறை போலீஸ் முறைப்பாடு அளித்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் அரசியல்வாதிகள் கொலை செய்யப்படும் அபாய நிலவுவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சுதந்திர கட்சியின் செயலாளருமான துமிந்த திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், நான் மகசன் சிறைச்சாலையில் 50 நாட்கள் இருந்தேன். நான் அடைக்கப்பட்ட இந்த சிறை கூடத்தில் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் போராளிகள், போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் மற்றும் முதலாளிகள், துப்பாக்கிச்சூடு நடத்துபவர்கள், ஈஸ்டர் தாக்குதல் குற்றவாளிகள் என பெரும் குற்றச்செயல்களில் ஈடுபட்டு பெரும் புள்ளிகள் ஒன்றாக சாப்பிட்டு படத் தொடங்கினேன். நான் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் புலிகளுக்கு எதிராக கதைத்துள்ளேன். மேலும் ஈஸ்டர் தாக்குதலின் போது முஸ்லீம்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியேற வேண்டும் என பல கருத்துக்களை தெரிவித்தேன். நான் அவர்களுக்கு எதிராக கருத்ததால் என்னை சிறையில் வைத்து கொலை செய்திருக்கலாம். ஆகையால் சிறை செல்லும் அனைத்து அரசியல்வாதிகளும் குற்றவாளிகளாக இருக்க முடியாது. சிலவேளை நீதிமன்ற தீர்ப்புகளில் அவர்கள் விடுவிக்கப்படலாம். இதனால் அரசாங்கம் குற்றச்சாட்டில் கைது செய்யப்படும் அரசியல்வாதிகளுக்குரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும். இவற்றுக்கு அரசாங்கம் தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் பெரும் பிரச்சினை உருவாகலாம் என்பது எனது அபிப்பிராயம் என்று கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி அறவிடுமாறு உள்ளூர் விவசாயிகள் முன்வைத்த கோரிக்கைகள் உணவு பாதுகாப்பு குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வர்த்தக கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இந்த கோரிக்கையை விவசாயிகள் தொடர்ச்சியாக முன்வைப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை தற்போது கூட இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கு, சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயத்துக்கு வரி அறவிடப்படுவதாகவும் கூறியுள்ளார். இதன்படி இறக்குமதி செய்யப்படும் 1 கிலோகிராம் உருளைக்கிழங்கு 20 ரூபாயும், 1 கிலோகிராம் சின்ன வெங்காயத்துக்கு 50 ரூபாயும், 1 கிலோகிராம் பெரிய வெங்காயத்துக்கு 10 ரூபாயும் வரி விதிக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உணவு பாதுகாப்பு குழுவிடம் விவசாயிகள் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு தற்போது குறித்த கோரிக்கையை ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் பதவியில் மாற்றம் செய்வது குறித்து எவ்வித முடிவும் எடுக்கப்படவில்லை என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் கூறுவது போல் அரசாங்கத்துக்கு எவ்வித குழப்பகரமாக மற்ற நெருக்கடி நிலைமை இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்சாவின் இளைய மகன் ரோஷிர ராயபக்சாவினால் விண்ணிற்கு செலுத்தப்பட்ட சுப்ரீம் செட் 1 என்ற செய்மதி தொடர்பில் பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ள கருத்துக்கள் அரசியல் பரப்பில் சர்ச்சையான நிலைமையை தோற்றுவித்துள்ளன. பிரதமருடைய இந்த கருத்தினால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்குள் உள்ளக மோதல் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் பிரசங்கங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்நிலையில் நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றின் போது முன்னாள் அமைச்சர் உதயன் கம்பில அரசாங்கத்துக்குள் பிரதமர் ஹரணி தெரிவித்துள்ள கருத்துக்களால் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே பிரதமர் பதவியிலிருந்து ஹரணியை நீக்கிவிட பர்மல் ரட்நாயக்காவை அந்த பதவிக்கு நியமிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். உதயன் கம்பமிலவின் மேற்கொண்ட கருத்து தொடர்பில் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவிக்கையில், உதயன் கம்பமில போருவது போன்று அரசாங்கத்துக்கு எந்த ஒரு நெருக்கடியும் இல்லை. பிரதமர் பதவியில் மாற்றம் மேற்கொள்ள ஒரு குழு முயற்சிப்பதாக உதயன் கம்பமில கூறியது அப்பட்டமான பொய். கம்பமில எப்போது தேசிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளரானார் என்பது எனக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். உலகச் செய்திகள். சீனாவுடனான வர்த்தக போர் நிறுத்தத்தை மேலும் 90 நாட்களுக்கு நீடித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய் இந்தியா கொள்முதல் செய்வதாக கூறி 50% வரை வரி உயர்த்துவதற்காக ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இருப்பினும் இந்தியாவை விட ரஷ்யாவிடம் அதிக மசகு எண்ணெய் கொள்முதல் செய்யும் சீனாவிற்கு அதிக வரி விதிக்காது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் சீனா மீதான வரியை 90 நாட்களுக்குள் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் ட்ரம்ப் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இது சீனா மீதான வரி இடைநீக்கத்தை மேலும் 90 நாட்களுக்கு நீடிப்பது என்ற உத்தரவில் நான் கையெழுத்திட்டுள்ளேன். ஒப்பந்தத்தில் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ள அனைத்து கூறுகளும் அப்படியே இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் அரசியல்வாதி ஒருவர் சுட்டுக்கொலை. சிறையிலுள்ள அரசியல்வாதிகளுக்கு நிலவும் ஆபத்து அதிர்ச்சி தகவலை வழங்கிய துமிந்த திசாநாயக்க. இறக்குமதி செய்யப்படும் 3 உணவுப் பொருட்களுக்கு வரி. ஹரணியை பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் தமது நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ள அனுரா. சீனாவுடனான அமெரிக்காவில் வர்த்தக போர் ட்ரம்பின் வெளியிட்டுள்ள அறிவிப்பு.